வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் ஸ்கின் வைட்டனிங் ஃபுட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் காலைல கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். குளூட்டோதயான் ஃபுட்டு நம்ம தனியாக பார்த்துருக்கோம், அதோட லிங்க்கும் நான் காலைல கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன ஃபுட்டு என்னென்ன டைமிங்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்பர் 1 வந்து டொமேட்டோ வந்து டெய்லி நம்ம சேர்த்துக்குவோம். டொமேட்டோ வந்து பச்சையாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். என்னைய கேட்டால் பச்சையாக சேர்த்துக்க வேணாம், ஏன்னா நம்ம அதில் நிறைய உரம் போட்டு தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதை வந்து டேரெக்டாக சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும். எந்த காயாக இருந்தாலும் குக் பண்ணி சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. அதனால் டொமேட்டோவை வந்து நீங்கள் டெய்லியும் உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிடுங்க, ஏன்னா அது தாளிச்சு கொட்டுவோம்ல. ஸோ டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி டொமேட்டோ பூண்டு சட்னி இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். 2 வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஆக்சுவலாக வந்து பொட்டேட்டோவும் நம்மளோட ஸ்கின் வைட்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். குளூட்டோதயான் ஃபுட்டில் வந்து நான் அதில் ஆட் பண்ணிப்பேன். பொட்டேட்டோவோட ஸ்வீட் பொட்டேட்டோ நம்மளுக்கு ரொம்பவே நல்லது, ஆனால் அதிகமாக கிடைக்காது, ரொம்ப ரேரு. அது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ஃபேட் ஆகும். ஸோ வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவையோ 3 தடவையோ ஒரு 2 கிழங்கு நீங்கள் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 வந்து ஸ்ட்ராபெரி நினச்சாலே விலை தான் பயமாக இருக்கும். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரே நாளில் நம்மளுக்கு காலியாகும். எப்படி ஒரு 500 அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 700 வரைக்கும் கூட சொல்லுவாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிடைக்காது. கிடைக்கும் போதும் வாங்க முடியாது. எப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணில் ஸ்ட்ராபெரி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4 குக்கும்பர் வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். டெய்லியும் ஒரு குக்கும்பர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது ஃபேட்டெல்லாம் போடாது, நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணும், அதே மாதிரி ஸ்கின்னை ஒயிட்டாகவும் ஆக்கும். அடுத்து லெமன். விட்டமின் சி எடுத்துக்கிட்டாலே நம்மளோட ஸ்கின் வந்து ஒயிட் ஆகும். பட் வந்து நிறைய பேரால் விட்டமின் சி ஃபுட்டு வந்து டெய்லியும் பிளான் பண்ணி எடுத்துக்க முடியாது. என்னைய கேட்டால் டெய்லியும் ஒரு ½ லெமன் வந்து நிறைய தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் அப்படி குடிக்கலாம், இல்லைன்னா ஹாட் வாட்டரில் லெமன் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டு இருந்துச்சுன்னா ஃபேட்டும் குறையும். விட்டமின் சி வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, ஹெல்த்துக்கும் தான். நெக்ஸ்ட் நம்பர் 6 வந்து மில்க். நிறைய பேர் வந்து பால் குடிச்சா குண்டாயிடுவோம், இல்லை எனக்கு பால் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காகவே பால் குடிக்காமல் இருக்கீங்க. பட் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே கலர் ஆக்கும். நீங்கள் வெண்ணெயாக எடுத்துக்கலாம், இல்லை பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் நீட் தான். பட் வந்து அளவோட எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ட்ரிங்க் போட்டிருக்கோம். அந்த ட்ரிங்க் உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. மறக்காம அதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 7 வந்து கோகனட் ஆயில் வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பட் வந்து அது ஃபேட் ஆக்குமா அப்படின்னு கேட்டால் அளவோடு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து ஃபேட் ஆக்காது. நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கும், செம்ம க்ளோவாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு 4 பீஸ் வந்து தேங்காவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃபைபரும் இருக்கும், ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது அது. நெக்ஸ்ட் நம்பர் 8 வந்து எல்லோ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, கேப்சிகம். எல்லோ கலர்ல இருக்கனாலேயே நம்மளோட ஸ்கின்னை ஒயிட் ஆக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்பர் 9 வந்து பொமக்ரானட் ஜூஸை நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்கின் வந்து செம்ம க்ளோவாக இருக்குங்க. என்னன்னே தெரியாது, என்ன ஃபேஷியல் நீ போட்ட அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பொமக்ரானட் வந்து ஸ்கின்னை செம்ம பாலிஷ் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா பொமக்ரானட் ஜூஸை டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் குழந்தைக்கும் நல்ல க்ளோ ஸ்கின் இருக்கும். ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட வயிற்று புண்ணை ஆத்துறதுக்கும் யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுறது பொமக்ரானட் தான். நம்மளுக்கு மந்த்லி வர அந்த வலி கூட வரவிடாமல் பார்த்துக்கும் இந்த பொமக்ரானட் ஜூஸ். ஸோ பொமக்ரானட் ஜூஸ் ரொம்பவே நல்லது. பாலை ஆட் பண்ணி குடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஒரு டம்ளர் பால் நீங்கள் ஒரு நாளில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பொமக்ரானட் ஜூஸை தனியாக குடிங்க. இல்லை நான் வந்து இதோட சேர்த்து எடுத்துக்கிறேன்னா பொமக்ரானட்டையும் பால் ஒரு டம்ளர் குடிச்ச மாதிரி இருக்கும், பொமக்ரானட் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு டம்ளர் போட்டு அடித்து ஒரு டம்ளர் டெய்லியுமே குடிங்க. ஒரு வாரத்திலேயே உங்களோட ஸ்கின் தேஜஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் நம்பர் 10 வந்து டார்க் சாக்லேட் வந்து பியூராக எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் டார்க் சாக்லேட் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் டெய்லி சாப்பிடுவாங்க, ஸ்கின்னை ஒயிட் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது இதுன்னு ரொம்பலாம் ஒரி பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, நல்ல கலர் ஆகுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ லிங்க் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.